இந்த 5 நாட்கள் அளவிலான பன்னாட்டு கருத்தரங்கின் 4ஆம் நாள் நிகழ்வான இன்று உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கம் தன்னகத்தை பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இந்த இனிய நாளிலே நம்முடன் இணைந்துள்ள பல்வேறு துறைகள் சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், முனைவர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆசிரியர்கள் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் நம்மோடு இணைந்துள்ள சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கத்தின் பல்வேறு மாவட்ட நகர அமைப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இனிய நாளிலே நாம் கேட்டதற்கு இணங்க தனது பல்வேறு அலுவலர்களுக்கு இடையிலும் நமக்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த 1 மணி நேரம் நம்முடன் கலந்துரையாட வந்துள்ள முனைவர் கீதா ரஞ்சித பேகம் மேடம் அவர்களை வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேடம் அவர்களை பற்றிய விவரங்களை கொடுப்பதற்கு சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ப கற்பகராமன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கம், லண்டன் வெற்றி நடை இணைந்து நடத்தும் 5 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று 4ஆம் நாள். பல்துறை ஆய்வு நோக்கில் தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இணைந்திருக்கோம். அதுல இன்னைக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாஜா கீதா ரஞ்சித பாக்கியம் அவர்கள் பழையன புகுதலும் புதியன கழிதலும் என்ற தலைப்பில் நம்மோடு இந்த 1 மணி நேரம் இணைய இருக்கின்றார். மேடம் அவர்களுக்கு சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கம் மற்றும் லண்டன் வெற்றி நடை, சேலம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த மாதிரி மேடம் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் வைக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அது நாங்க சொன்னதுதான் தாமதம். அழகா நெறியாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களோட ஒப்படைச்சிட்டாங்க. எங்களை விட அதிக ஆர்வமா இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்வு முடியும் போதும் இன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு, இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியா சார், வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் திருப்தியா சார்னு டெய்லியுமே கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இனிமே சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கத்தோட தொடர்ந்து மேடம் பயணிப்பாங்க. மேடத்துக்கு தனி இடம் எங்க சங்கத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த அவையோர் குழுவுல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நெறியாளரை கொண்டு வரது, ஒவ்வொரு நெறியாளரும் பேசுறது, அது எவ்வளவு கஷ்டங்கிறது அது எங்களுக்கு தெரியும், நடத்துறவங்களுக்கு தெரியும். நடத்துறவங்க இதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அந்த வேலையை எங்களுக்கு சிரமமாக்கி கொடுத்துட்டாங்க. 5 முத்துக்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தினமும் எக்கச்சக்கமான தமிழ் அமுது நம்ம எல்லாம் பருகிட்டு இருக்கோம். அதனால மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முனைவர் கீதா ரஞ்சித பாக்கியம் மேடம் அவர்கள் BA தமிழ் இலக்கியம், MA தமிழ் இலக்கியம், MPhil தமிழ் இலக்கியம், PhD பயின்றுள்ளார். இவர் வெறும் ஆசிரியர் பேராசிரியராக மட்டும் இல்லாமல் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருந்துள்ளார், கலை மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார், இளைஞர் நலன் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார், ரோட்டரி கிளப் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார், மாணவர் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார், துணை முதல்வராக இருந்துள்ளார். இது போன்ற எக்கச்சக்கமான பதவிகளை இவர் வகித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்கங்களுக்கு மெம்பராக இருக்கிறார், ரிசோர்ஸ் பர்சனாக சென்றுள்ளார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாளர் பண்பாட்டு இலக்கிய விருது, கர்ம வீரர் காமராஜர் பண்பாட்டு விருது, APJ அப்துல் கலாம் பண்பாட்டு விருது, கவிஞர் கண்ணதாசன் நினைவு சர்வதேச விருது, சிந்தனை சிற்பி விருது என்று
இவர் 2022 முதல் தற்போது வரை விருதுகளை பெற்றுள்ளார். ஒவ்வொரு விருதுகளும் மேடம் அவர்களிடம் வந்ததனால் பெருமை கொள்கிறது. 10க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் நடுவராக பணியாற்றியுள்ளார். பல்வேறு சுற்றுப்புற சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் பல்வேறு சமூக ஊடக தொடர்பிலையும் இவர் பங்கேற்றுள்ளார். 10க்கும் மேற்பட்ட ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் புரோகிராம் நிகழ்வுகள் கலந்து கொண்டுள்ளார். தேசிய சர்வதேச கருத்தரங்குகளில் 25க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் கலந்து கொண்டுள்ளார். 3 புத்தகங்கள் இவர் எழுதியுள்ளார். பல்வேறு இயக்கங்களில் பாராட்டு சான்றிதழ் பெற்றுள்ளார். இவர்கள் இன்று எங்கள் சங்கத்தோடு இணைந்து 4ஆம் நாள் நிகழ்வை அலங்கரிப்பதில் சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. மேடம் அவர்களே, வருக, வந்து உங்களுடைய கருத்துக்களை தருக. நன்றி. நன்றிங்க சார். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு இதற்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழின் நல் வணக்கம் முத்துருவே சொல்லிடுவோம், முன்னோர்கள் தந்த அந்த அறச்சான்றுகளை ஏந்திடுவோம், பழையன புகுதலும் புதியன கழிதலும் பண்பாட்டு தேடலாய் இன்று கூடி பேசிடுவோம், நெஞ்சத்தின் அன்போடு நெகிழ்வோடு வாரி நேற்றைய விழுமியத்தை வேறாக கொள்வீர், நாற்றமிழும் நல்விவேக கல்வியும் காக்க நல்வழியை தேடும் இவ்வரங்கிற்கு வாரீர், குழந்தை பருவம் முதல் முதுமையின் காலம் வரை, குடும்பத்தின் பாசம் முதல் சமூகத்தின் விடிவு வரை வழிமாறும் உலகுக்கு வழிவகுக்கும் நோக்கில் விவாதிக்க கூடிய பேரவைக்கு வாரீர், ஆய்வு கடல் நோக்கி அடியெடுத்து வைக்கும் அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பல்துறை ஆய்வு நோக்கில் தமிழ் என்ற தலைப்பில் கருதுகோளாக கொண்டு பழையன புகுதலும் புதியன கழிதலும் என்ற மாற்று சிந்தனையோடு நம் வாழ்வின் விழுமியங்கள் சங்க இலக்கிய சான்றுகளோடு ஆராய தொடங்கும் இந்த இனிய கருத்தரங்கிற்கு வழிவகுத்து தந்த ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி மற்றும் சேலம் மகிழம் தமிழ்ச்சங்கம் லண்டன் வெற்றிநடை இணைந்து நடத்தும் 5 நாட்கள் பன்னாட்டு கருத்தரங்கில் 4வது நாளான இன்று ஜூம் செயலி வழி பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவக்குகிறேன். பழையன புகுதலும் புதியன கழிதலும், மாற்றமே ஜெகத்தின் நியதி என்பார் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். காலம் ஓடிக்கொண்டேதான் இருக்குது, அதற்கேற்ப மனித சமுதாயமும் மாறிக்கொண்டேதான் இருக்குது. நன்னூல்ல பக்னந்தி முனிவர் இலக்கண மாற்றத்திற்காக பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவற்ற வகையினானே என்றார். ஆனால் இன்றைய நுகர்வு கலாச்சார உலகில் புதுமை என்ற பெயர் பல பல நச்சுக்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பழமை என்ற பெயரில் பல உன்னதமான அமிர்தங்களை இழந்து விட்டோம். எனவே இந்த ஆய்வுக்களம் ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிறது. அறிவியல் உலகிற்கு நாம் தொலைத்து விட்ட உன்னதமான விழுமியங்களை மீண்டும் கொண்டு வருவதும், நவீன உலகம் நமக்கு தந்துள்ள தீமைகளை நாம் வாழ்விலிருந்து நீக்குவதும் இன்றைய காலத்தின் கட்டாயமாகிறது. இதனை மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு வாழ்வியல் நிலைகளோடும் சங்க இலக்கிய சான்றுகளோடும் நாம் இப்போ விரிவாக ஆராயும். நான் ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தைய பாக்குறதற்காக நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அங்க பார்க்கும்போது அந்த பிறந்த குழந்தை அதை பாக்குறதுக்காக போயிருந்தப்ப அங்க ஒரு அந்த குழந்தையுடைய பாட்டி அவங்க குழந்தைய தொட்டுல போட்டு அழுதுட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் இலக்கிய வகைகள்லயே ஒன்று நாட்டுப்புறவியல் தான். இந்த இது என்ன, இந்த பொருள் அமைவிற்கு ஏற்றவாறு தாலாட்டு, தெம்மாங்கு, வாழ்த்து, ஒப்பாரி அப்படி நிறைய வகைமைகள் நாட்டுப்புறவியல்ல காணப்படுது. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தாலாட்டு பாட்டு அந்த
பாட்டி வந்து அழகா பாடுதாங்க. அப்படியே அழுத குழந்தை வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிகழ்வு வந்து என்னைய வந்து அன்னைக்கு இது நம்ம சின்ன குழந்தைங்க இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து ஆனா அந்த பாட்டு படிச்சது கேட்டதில்ல. இது பண்ணதில்ல நம்ம. ஆனா இந்த குழந்தை வந்து அழகாக தூங்குற தன்மை, அந்த பாட்டி வந்து தாலாட்டும் போது நிறைய வார்த்தைகளை வந்து சொல்லி சொல்லி தாலாட்டுனாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உந்துதல் தான் வந்து இன்னைக்கு என்னைய வந்து இந்த இடத்துல பழையன புகுதலும் புதியன கழிதலும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசுறதுக்காக ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். இதே அதிகமா நான் வந்து இந்த தாலாட்டு பாடல்களை வச்சே வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த பாட்டிகிட்ட கேட்டு நிறைய அந்த அவங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த கிராமத்து மூலமாக நிறைய பாடல்களை எனக்கு வந்து நிறைய பாட்டிமார் வந்து நிறைய பாடல்களை பாடுறாங்க. ஆனா இப்ப உள்ள தலைமுறைக்கு வந்து அந்த பாடல்கள் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. சோ இப்படி இந்த விஷயத்தினால இத முன்னாடி கொண்டு வரணும். பழைய பாடல்கள்ல எந்த அளவுக்கு தத்துவங்கள் நிறைந்தது, பண்பாடு நிறைந்தது அப்படிங்கிறத ஒரு உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கடைசி வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் அந்த பாடல்கள் மூலமாக எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை நாம வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை வந்து நான் வைக்கிறேன். வந்து நான் என்ன முறையில நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆய்வை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பண்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் மூலமாக குழந்தை பருவத்தில இருந்து முதியவர்கள் வரை எந்த அளவுக்கு இந்த பழைய விஷயங்களை கையாண்டிருக்காங்க, புதிய விஷயங்களை அத வந்து வரவேற்கவும் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை வைத்து நிறைய செயல்கள்ல ஈடுபட்டு அது வந்து நிறைய துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஆராய போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் குழந்தை பருவத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். குழந்தை பருவத்துல வந்து பழசுல வந்து என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தாலாட்டு பாட்டுல என்ன உணர்வு பூர்வமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தாலாட்டு பாட்டு ஃபர்ஸ்ட் தாய் வந்து பாடுறாங்க, பாட்டிமார் பாடுவாங்க. ஆனா தாயுடைய அரவணைப்பு தான் அது அதிகமாக அந்த குழந்தை வந்து அந்த அரவணைப்புல வளருது. சோ அந்த தாயுடைய உணர்வுகள், அப்புறம் வந்து காலங்கள் அதுல இருக்குது. தாய் வந்து தனிமையில இருக்கும்போது குழந்தை தூங்குறதுக்காக பாட்டு பாடும்போது அவங்களுடைய உணர்வுகள் வந்து அதுல நிறைய வெளிப்படுறது. அவங்க என்னெல்லாம் வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்களோ, என்னெல்லாம் குழந்தைக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே குழந்தை பருவத்திலேயே அந்த தாலாட்டி பாடிக்கிட்டே என்ன செஞ்சுறாங்கன்னா அத வந்து சொல்றாங்க. நாட்டுப்புறவியல்ல அந்த தாலாட்டு பாடல் வந்து நீலாம்பரி பண்ணல வந்து பாடப்பட்டது வருது. நம்ம நாவ அசைச்சு பாடுறதுனாலதான் அது தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சோ இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருந்தாலும் விஞ்ஞான பூர்வமாகவும் புறநிலையினாலும் இந்த எதிர்கால குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கொண்டுகிட்டே வராங்க. ஆனா இந்த பழைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள புகுத்துனா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மாற்றம் காணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் வந்து இன்னைக்கு அந்த கருத்துக்களை வைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமாக நான் வந்து பழைய விஷயத்துல அந்த தாலாட்டு பாட்டுல என்னெல்லாம் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா தாயுடைய உணர்வுகள், 2வது பாத்தீங்கன்னா உறவு பாலங்கள், 3வது பாத்தீங்கன்னா சமுதாய பாலங்கள், 4வது பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாங்கு அந்த தாலாட்டு பாட்டுல தென்படுது. 4 உணர்வுகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த தாலாட்டு பாடல்கள் வழி வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. இத வந்து குழந்தைங்க அது அவங்களுக்கு புரியாது, இருந்தாலும் அந்த தாயுடைய உணர்வு என்ன அப்படின்னு சொன்னா இவங்க கடைசி வரைக்கும் அந்த இறப்பு வரைக்கும் நிறைய விஷயங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற கண்டிப்பா அதை கேட்பான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நிறைய பாட்டுகளை நீங்க கேளுங்க அப்படிலாம் நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் நிறைய பாட்டிமார்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு சில நேரங்கள்ல இந்த கேட்கக்கூடிய தன்மை உணர்வுகள் இருந்தா இது அவங்களுக்கு உதவி ஆகும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய ஒரு எண்ணம். சோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில இந்த 4 விஷயங்களை நம்ம தாலாட்டு பாடல்கள் மூலமாக என்னெல்லாம் சொல்றாங்க. இப்ப தாயுடைய உணர்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
அந்த பாடல்கள்ல குழந்தையினுடைய அழகு வந்து அதுல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தையுடைய வீரம் அதுல இருக்கு. தாய் வந்து பாடும்போதே அதெல்லாம் சொல்றாங்க. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அத பின்னாடி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரெண்டாவது வந்து குழந்தையுடைய வீரம் சொல்றாங்க. மூணாவது வந்து எப்படின்னா குழந்தைக்குரிய விளையாட்டு பொருளை வச்சு பாட்டு படிக்கிறாங்க. அப்புறம் வந்து குழந்தைய தெய்வத்தோட ஒப்பிட்டு பாட்டு படிக்கிறாங்க. அப்புறம் வந்து புராண கதை பாத்திரங்களோட ஒப்பிட்டு பாட்டு படிக்கிறாங்க. அப்புறம் வந்து தந்தையுடைய பெருமை இருக்குது. தந்தை வந்து எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவர் செய்யற தொழில் பற்றி சொல்றாங்க. அப்புறம் வந்து செல்வாக்கு பற்றி சொல்றாங்க. தன்னுடைய வீட்டுல உள்ள செல்வாக்குகளை பற்றியே குழந்தை உணர வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்வதாக வந்து அந்த பேட்டியின் போது கேட்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா உறவு பாலங்கள். இந்த தாயுடைய உணர்வுலயே எத்தனை இருக்குன்னா 9 வகை இருக்கு. 9 வகையிலையும் குழந்தையுடைய அழகு இருக்குது, குழந்தையுடைய வீரம் இருக்குது, குழந்தைக்குள்ள விளையாட்டு பொருள்கள் இருக்குது, தொட்டில் சிறப்பு இருக்குது, தெய்வத்தோட ஒப்பிடுறாங்க, புராண கதையோட ஒப்பிடுறாங்க, அப்புறம் தந்தையுடைய பெருமையை சொல்றாங்க, தொழில சொல்றாங்க, அவங்களுடைய செல்வாக்க சொல்றாங்க. இவ்வளவும் தாயுடைய உணர்வு அடங்கி கிடக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உறவு பாலங்கள். இந்த உறவு வந்து இப்ப உள்ள சூழ்நிலையில இந்த உறவு பாலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து அந்த உறவு பாலங்கள்ல யார அதிகமா மையப்படுத்தி பாடப்பட்டிருக்குன்னா தாய் மாமன் தன்னுடைய பிறந்த வீட்டில் உள்ள பெருமைகளை தாய்மாமன் வந்து நிறைய சீர்கள் செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆகும்போது அதற்காக தன்னுடைய பிறந்த வீட்டுடைய பெருமையை வந்து இந்த உறவு பாலம் மூலமாக தாய் மாமன், அடுத்தது வந்து அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய வழி வழியாக வந்த உறவினர்கள் அனைவரையும் குறித்து இந்த பாட்டுல வந்து என்ன செய்யறாங்கன்னா குடும்ப பாலங்களை சொல்லிக் கொடுத்து இந்த பாடல்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்க பாடிக்கொண்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூணாவதாக சமுதாய பாலங்கள் வந்து இதுல நிறைய விஷயங்கள், அதாவது தனிமையில இருக்கும்போது பாட்டு பிடிக்கிறது, அவங்க குடும்பத்துல வந்து அவங்க எந்த விதத்துல சில பெண்கள் வந்து மலடியா இருந்திருப்பாங்க, குழந்தை இல்லாம இருந்திருக்கும், தவத்தின் காரணமாக குழந்தை இல்லாத சூழ்நிலையில அவங்க வந்து ஊரார் பேச்சுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற தன்னுடைய உணர்வுகளை தனிமையில இருக்கும்போது சில பெண்கள் வந்து சொல்லி அவங்க வந்து பாட்டு பிடிப்பாங்க. அப்படி சொல்லும் போது அது கிடைச்ச தகவல்கள் என்னன்னா அப்படின்னா குடும்பத்துல பெண்களுடைய நிலை என்ன, அவங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டு படிப்பாங்களாம். அப்புறம் அவங்களுடைய தொழிலை வச்சு, அப்புறம் இன்னும் வந்து கல்வி, இனிமே நீ வந்து படிக்கணும், நிறைய படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும், நான் தான் படிக்கல, நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை சொல்லி கொடுக்குற மாதிரியான பாட்டுகள் அதுல இடம்பெருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழ்மை, நிறைய கஷ்டத்தின் மத்தியில வந்து வளர்றது நிறைய இது இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி அவங்க வந்து பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி சின்ன வயசுலேயே புரியாத வயசுலேயே அவங்க வந்து பாட்டு பாட்டு மூலமாக இந்த ஏழ்மையே சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த ஜாதியில பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அதையும் என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு வந்து நம்பிக்கைகள் எப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும் போது நம்பிக்கைகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதையும் அவங்க வந்து அந்த நம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. அது வந்து ரொம்ப வந்து கேட்கறதுக்கும் நம்ம வந்து ஒரு பாடல்களும் வந்து நானு அந்த சார்ட்ட சொல்லிட்டு இந்த குரூப்ல அந்த பாடல்களை வேணா நான் அனுப்பி விடுறேன். ஆனா அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் வந்து உணர்வு பூர்வமாக பாட்டிமாருக்கு பாடுறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா நார்மலா சும்மா போய் நீங்க பாடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாட முடியல. குழந்தை வந்து தூங்கும் போது பாட சொல்லி சில பேருக்கு நல்ல ரொம்ப சரளமாக வருது. ஆனா சில பாட்டிமார்களுக்கு வந்து போய் பேட்டி எடுக்கும் போது அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த தொட்டில செங்கலை போட்டுட்டு குழந்தை மாதிரி நினைச்சிட்டு அப்படி பாட்டு அப்படி ஆடும் போதுதான் அவங்களுக்கு பாட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எவ்வளவு தத்துவங்கள் அதுல இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கேட்ட உடனே ஒரு சந்தோஷமா இருந்ததுனாலதான் அந்த புத்தகம் வந்து நான் தாலாட்டு பாடல்களே போட்டு பழையன புகுதலும் புதியன கழிதலும் சொல்லிட்டே நான் போட்டேன். இந்த மாதிரி வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா 4வதாக தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும் பாங்கும் அதுல இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்ல இவங்க வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் தான். அவங்க வந்து சின்ன வயசுல கூட அவங்க பள்ளி வாசல் கூட போகாதவங்க தான். ஆனா அதுல அந்த பாட்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாடும்போது
அதுல வந்து ஓசை நயம் இருக்கு, எதுகை இருக்குது, மோனை இருக்குது, அப்புறம் வந்து உருவகம், உவமை, அப்புறம் வர்ணனை, கற்பனை, எல்லாமே வழக்கு சொற்கள். அந்த வட்டார சொற்கள் சொல்லுவாங்கல்ல, அந்தந்த ஊர்ல உள்ள அந்த சொற்கள் வச்சு அவங்க படிக்கிறாங்க அந்த பாட்டுக்கு. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த இயைபு தொடை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா வந்திருக்குது அவங்களுடைய பாடல்கள்ல. சோ அந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது அந்த பிள்ளையுடைய உணர்வுகளும் வந்து நம்ம தமிழால அந்த மொழி பற்றோட வளரணுங்கிறதுக்காக நாங்க வந்து இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நம்ம பாடுறோம் அப்படின்னு அவங்களுடைய பேட்டியில வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுதான் நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம். கண்டிப்பா படிக்கணும். இது வந்து பழைய காலத்துல தாலாட்டு பாடல்கள்ல எப்படி எல்லாம் பாடி உறவு முறைகளை வளர்த்தாங்கிற 4 விஷயத்த பார்த்தோம். அதை நான் என்ன டீட்டெயிலா நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா புதியன இதே 4 வந்து இப்ப புதிய லெவல்ல இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படி வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டிஜிட்டல்ல பாடல்களை கேட்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பாட்டு படிக்க எல்லாம் தெரியவும் செய்யாது, என்ன பாட்டு படிக்கணும்னு தெரியாது, எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு சில பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையே இப்போ நடைமுறையில இருக்கு. சோ என்ன செஞ்சிடறாங்கன்னா நம்மளுடைய போன்ல வந்து பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பிள்ளை பாட்டு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட டிஜிட்டல் முறையில பாடுற பாடல்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க வந்து எப்படி வந்து தன்னுடைய பாடல்களை உணர்வு பூர்வமாக பாடுறாங்க அந்த காலத்துல, இப்ப வந்து என்னன்னா டிஜிட்டல் முறையில பாடும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இயந்திர உணர்வு தான். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அதுல உள்ள லைட்டு, அதுல உள்ள சவுண்டு, அதுல உள்ள அந்த ஒளி அது எல்லாமே பிள்ளைங்களுடைய இதுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து மருத்துவ ஆளுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அடிக்கடி இந்த பிள்ளைங்க சின்ன பிறந்த பிள்ளைங்களுக்கோ 1 வயது 2 வயது பிள்ளைங்களுக்கோ நீங்க போனை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா பிள்ளைங்களை என்ன செய்யறோம் இந்த டிஜிட்டல் முறையில பாட்டுகளை போட்டு அவங்கள வந்து பாட்டு கேட்கறதுக்காக வச்சிடும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஒரு தாய் இருந்து ஒரு குழந்தைய பக்கத்துல இருந்து தாளாற்றி தூங்க வைக்கிறது எப்படி, ஒரு பாட்டை போட்டுட்டு நீ தூங்குன்னு சொல்றது வந்து எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களை தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உருவாங்க. அடுத்து வந்து உறவு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சிதைக்கப்படுது. உறவை பத்தி அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. யார் யார் என்னென்ன உறவுன்னு கூட இப்ப உள்ள நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உறவு பாலங்கள் வந்து விட்டு போய் தான் இருக்குது இந்த காலத்துல. அதே மாதிரி சமூகத்துல இருந்து அவங்க விலகிதான் போய் நிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா தனிமையில இருக்கும்போது தனிமையிலேயே எல்லா விஷயத்தையும் அவங்க புரிந்து போது எல்லாமே இந்த தொலைபேசி மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா சமூகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு பிள்ளைங்க வந்து தள்ளப்பட்டு தனிமையிலேயே வளர்றாங்க. தனிமையாவே சில பேர் தான் வந்து ரூம்ல தூங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில வந்து அந்த காலத்துல அப்படி இருக்கு. அவங்க தூங்கும் போது அது செய்யும் போது அது சிரிக்கும் போது எல்லா நிகழ்வுகளும் இந்த பாடல்கள் வந்து தாலாட்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க. சோ இந்த உலகத்துல இப்போ உள்ள நவீன உலகத்துல பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு இதன் மூலமாக பாதிப்பு அடைகிறாங்க அப்படிங்கறதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு பாடல் எனக்கு படிக்க முடியாது, நான் அதை சொல்றேன். பாலகனே கண்ணுரங்கு, குருத்து வாளை போல தொட்டிலே குதித்தாடும் கண்ணே கண்ணுரங்கு. எத்தனையோ தலைமுறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண் வளர செய்த இந்த தெய்வீக ராகம். இந்த ராகம் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடுகள்ல எல்லா இடத்துலயும் மெல்ல மெல்ல மௌனமாகி வரதுதான் ஒரு பெரிய கலாச்சார இழப்பு அப்படின்னே சொல்லலாம். அது கூட ஒரு தலைமுறையினுடைய ஆரோக்கிய சிதைவுன்னு கூட நம்ம என்ன செய்யலாம்னா சொல்லலாம். நவீன உலகுல வந்து நம்ம அடைந்திருக்கும் முன்னேற்றங்கள் நிறையதான். ஆனா அந்த முன்னேற்றங்கள்ல வந்து நம்ம தொலைத்து விட்ட சில மருந்து வந்து நம்ம என்ன சொன்னா தாலாட்டுதான். கைபேசி திரைகளும் இயந்திரத்தனமான ஒலிகளும் வந்து இன்றைய சூழல்ல வந்து இந்த பிஞ்சி தளிர்களுடைய உலகத்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அமைதியாக்கி போட்டுருச்சு. அது ஏனோ அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் கேள்விக்குறியாக தான் நம்ம இருந்துகிறது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாலாட்டு என்பது வெறும் பாட்டு அல்ல, அது குழந்தைகளின் ஆளுமையை செதுக்கும் ஒரு ஒளியாக தான் அது என்ன செய்யுதுன்னா
ஆக்கிட்டு இன்னும் அது வந்து நடமாடணும். எல்லா தாய்மார்களும் இந்த தாலாட்டு பாட்டை கற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கணும், தாலாட்டுறதுக்கு உதவ செய்யணும். இன்னும் வரக்கூடிய தலைமுறையினர்களே, அதுவும் தமிழ் ஆர்வலர்கள் நம்மளுடைய நாட்டுப்பறவையில நிறைய கருத்து உள்ள செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்குது. அது எல்லாம் வரக்கூடிய தலைமுறை சொன்னோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து சில பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் கண்டிப்பே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம எல்லாரும் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் நம்ம இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா பழசு எல்லாத்தையும் கையில எடுக்கணும். கையில எடுத்தா மட்டுமே சில மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு இறங்கும். நம்ம மாற்றங்கள் வந்து வரும். அது வந்து என்ன ஆகும்னா இந்த பாடல்கள் பாடும்போது நரம்பு மண்டலத்தை சீராக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு இசை. நம்ம சொல்றோம்ல, நார்மலா நம்ம சோகமா இருந்தாலே ஒரு பாட்டு கேட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும் போது அது வந்து அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு பிரிக்க முடியாத பாலமாக தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. தாய்க்கும் குழந்தைக்குமான பிரிக்க முடியாத பாலமாக இந்த தாலாட்டு பாட்டு என்ன செய்யுது தென்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தையுடைய அழகு சொன்னேன்ல, அப்ப அந்த அழகு எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய தாய்மார்கள் உள்ளத்துல உறைந்து போய் உணர்வு சொல்லக்கூடிய பாட்டு வந்து கண்ணே அந்த பிள்ளைய எப்படி படிக்கிறாங்கன்னா கண்ணே மணியே பொன்னே மயிலே கட்டி கரும்பே தேனே பாலே வானே மறிக்கொழுந்தே குத்து விளக்கே என்று அழகாக என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரி பெண்களை வந்து வர்ணிச்சு அவங்க என்ன செய்யறாங்க அழகாக பாடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தையுடைய வீரம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய குழந்தை வந்து வீரத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ரொம்ப ஆசை. அப்போ அந்த வீரத்துல வந்து நம்மளுடைய மகளோட திறமையும் தகுதியும் வந்து குறைவாக இருக்கணுங்கிறத தாய் உள்ள வந்து என்ன செய்யுதுன்னா மறுக்குது. என் பிள்ளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வீரத்தோட திகழணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மனசுல உறைந்ததாக இருக்குது. அதனாலதான் அந்த பாடலை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய பாடல்கள்ல அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. தன் குழந்தை வந்து சிறு வயதிலேயே வீரனாக வளரணும் அப்படிங்கிற ஒரு தாயோடைய ஏக்கம் வந்து அதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தென்பட்டு வருது. அதுல ஒரு சில வரிகளை நான் சொல்றேன். நீங்க சங்கரனார் கோவிலிலே தங்கத்தேர் ஓடையிலே அடிக்கரும்பை நொடித்து ஆணைக்கு தீனி போட்டு முனிக்கரும்பை நொடித்து வேட்டைக்கு போகையிலே மானுக்கு கண்ணி வைத்து மயில் வேட்டை ஆடையிலே 4 மரம் போங்கு வெட்டி 4 நேரி தேர் பிடித்து தேர் ஓடும் சித்திரத்தை செல்ல மகன் பேரெழுதி வரிசை மகள் வல்லமை வலம் புடிச்சா தேரோடும் என்ற பாடல்ல வந்து தன்னுடைய பிள்ளை வந்து என்ன செய்யணுமா வீரனாக வளர வேண்டும், எல்லா வேட்டைக்கு போகணும், எல்லா இதையும் வந்து என்ன செய்யணும்னா அவங்க எல்லா தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வீரத்தோட வளரணுங்கிறதுக்காக நிறைய செய்திகளை வந்து அவங்க முன்னேற்ற சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்குள்ள கருவிகள் என்னெல்லாம் பால் குடிக்கிறதுக்கு கிண்ணி வச்சிருக்காங்க, பழத்திங்க சோனாடுங்கிறது வச்சிருக்காங்க. சோனாடுன்னா அவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா துணியில கெட்டி ஒரு வளைய மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வளையத்துல வந்து அதுக்குள்ள அந்த துணி பை மாதிரி குட்டியா உருவாக்கி துணி பை தான் இருக்கும். நம்ம இட்லி துணி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பழங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பழங்களை போட்டு அதுல வந்து ஒரு ரப்பர் மாதிரி நம்ம இப்பெல்லாம் சூப்பறதுக்காக பிள்ளைக்கு கொடுக்குறோம்ல அது மாதிரி ஒரு வளைவு மாதிரி இருந்து அதை கெட்டி வச்சிடறாங்க. சோ அந்த பழம் வந்து அதை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும் இப்படி உறிஞ்சு அதுல உள்ள ஏன்னா சின்ன பிள்ளை இல்ல ஏதாவது உள்ள போயிடக்கூடாது உள்ள போய் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சாரம் உரியறதுக்கு மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. அதான் சோனாடுன்னு சொல்றாங்க. இந்த பழம் தின்ன சோள ஆடு அப்புறம் வந்து நெய் குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் முகம் பாக்குறதுக்கு கண்ணாடி வச்சிருக்காங்க, கொண்டைக்கு வந்து குப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தாய்மாமன் சீராகவே சொல்றாங்க. பால் குடிக்க கிண்ணி, பழம் திங்க சோளமாடு, நெய் குடிக்க கிண்ணி, முகம் பார்க்க கண்ணாடி, கொண்டைக்கு குப்பி கொண்டு வந்தார் தாய்மாமன் என்று சொல்லி அவங்க வந்து அந்த குழந்தைக்கு விளையாட்டாக அழகாக சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு அவங்க என்னெல்லாம் விளையாட்டு பொருட்கள் அவங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னா பால் போல் நிலவடிக்க பார்வதியால் பந்தடிக்க பார்வதியால் அடிக்கும் பந்தை பார்த்தடிக்க வந்தவனோ ஈக்கு போல் நிலவடிக்க ஈஸ்வரியால் பந்தடிக்க ஈஸ்வரியால் அடிக்கும்
தெய்வத்தை எதிர்த்தடிக்க வந்தவனோ அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்களோட இணைச்சு அவங்க வந்து பந்தடிக்கிற முறைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியாக, அதாவது விளையாட்டிலேயும் சிறந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில அந்த பாட்டிமாருக்கு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொட்டில் சிறப்பை சொல்றாங்க. ஆறாரோ ஆறீரோ 6,00,000 வண்ணக்கிளி செண்பழக தொட்டிலே சீராடும் கண்ணுரங்கு ஆறாரோ ஆறீரோ பச்சை வண்ண கட்டிலே பாலகனே கண்ணுரங்கு குருத்து வாழ தொட்டிலே குதித்தாடும் கண்ணுரங்கு என்றே என்ன செய்யறாங்க, அந்த குழந்தை வந்து எந்த தொட்டில படுத்து ஆடுதோ அதையும் அவங்க வந்து ஒரு சிறப்போட அந்த பிள்ளைக்கு சொல்றாங்க. நீ சும்மா ஒண்ணும் சொல்லல அப்படிங்கிற மாதிரிக்காக அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அழகாக பயன்படுத்தி சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைய வந்து தெய்வத்தோட ஒப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாட்டு படிக்கிறாங்க. கண்ணான மீனாட்சி மதுரை மண்ணால வந்தப்ப மீனாட்சி அம்மாளோட மூக்குத்தி மின்னலுக்கோ, அதாவது இதுல எல்லாம் என்னன்னா பெண் குழந்தைய தெய்வத்தோட ஒப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இத வந்து படிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தந்தையுடைய பெருமை அதுல இருக்குது. தாய் வந்து ஒரு தந்தையை எப்படி புகழ்ந்து படிக்கிறார், அதாவது புகழ்றது வியப்பு இல்ல, ஆனா குழந்தை வந்து தாட்டும் போது தந்தையுடைய பெருமையையும் தெரிஞ்சிருக்கணும், அவர் செய்யற தொழிலையும் தெரிஞ்சிருக்கணும், அவருடைய செல்வாக்கையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தந்தையை புகழ்ந்து பாடி அவங்க வந்து பிள்ளைய வந்து ஒவ்வொரு நாளும் தந்தையை சொல்லி சொல்லி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பாட்டு படிச்சு பிள்ளைய வளர்க்குறாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போற இந்த செய்தியும் அதுல இடம்பெற்றிருக்கு. கால ரயிலேறி உங்கள் அப்பா கல்கத்தா போயிறங்கி கோடு திறந்து உரிச்சியில் உட்கார்ந்து வந்தாருக்கு வாக்குரைத்து மந்திமான் பெற்ற கண்ணை நீ உறங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தந்தை வந்து ஒரு கோர்ட்ல வேலை பார்க்கிறவராக அவங்க சித்தரிச்சு அதை வந்து கரெக்டா அந்த மாதிரி ஒரு அழகுபடுத்தி அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சம்பாத்தியம் பண்ணி இப்படி வந்து தன்னுடைய தகப்பனை வந்து நம்மளுடைய செல்வாக்கை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னும் பிள்ளைக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றாங்க. தெற்கே மழை பொழிய தென்புறமாய் காற்றடிக்க தென்மதுரை மீனால் சேங்கைக்கே தண்ணீர் வர சேங்கை மணலொதுக்கி தென்னை புன்னை உண்டு பண்ணி தென்னை குலை நெருக்கி செண்பகத்தோ பூ தான் மலர்ந்து தென்னை வந்து வீசாதோ தென்காற்று அடியாதோ செல்வ மகன் கண்ணயர. தன் மகன் வந்து கண்ணயரணுங்கிறதுக்காக சொந்த இடத்துல அந்த தென்னை எல்லாத்தையும் வளர்த்து அந்த காத்து பிள்ளைக்கு அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் அதுல சொல்றாங்க. இதுல ஏழ்மையான நிலைமைகளும் இருக்குது, வசதி வாய்ந்த நிலைமையும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல என்ன செய்யறாங்கன்னா பாடியிருக்காங்க. அதே மாதிரி உறவு பாருங்க, தாய் மாமன் பத்தின எல்லா விஷயங்களும், அதாவது எப்போதுமே பெண்கள் வந்து பிறந்த வீட்டை மாட்டாங்க. சோ பெண்கள் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டையும் தன்னுடைய பிள்ளைங்க உணர வேண்டும், கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சீர்கள் எல்லாம் செய்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற நிகழ்வுகளையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த உறவு பாலங்களை வந்து கொடுக்குறாங்க. யார் யார் என்னென்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து தாய்மாமனுடைய சீரு எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா தாய்மாமன் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை எல்லா இதுலயும் உண்டு. ஆனா இப்ப உள்ள நவீன உலகத்துல எப்படி மரியாதைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வளர்ந்த வளர்ப்பு எல்லாமே தாய்மாமன்கிறவர் வந்து எவ்வளவு மதிப்பு மரியாதை ஒரு பயபக்தியோட இருப்போம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இந்த பாட்டுகள் மூலமாக இருப்போம், நாமளும் அந்த வாழ்ந்திருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பான சூழ்நிலைகள் எதுவும் இல்லாததுனாலதான் பிள்ளைங்க வந்து தன்னுடைய பண்பாட்டுல இருந்து வழி விலகி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் எனக்கு வந்து நிகழ்ந்தது உண்டு. அதனால இந்த இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த உறவு முறை பாலங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கும் போது அவங்க கடைசி வரைக்கும் அந்த உறவு முறையை அவங்களும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில சொல்லப்பட்ட நிகழ்வாக இந்த பாடல் இடம்பெறுது. அடுத்து பாத்தீங்கன்னா சமுதாய பழக்க வழக்கம். தாலாட்டு பாடல்களை வந்து சமுதாயத்துல நிறைய வந்து என்ன செய்யறாங்கன்னா நெருக்கமான நிலையை கொண்டு வருது. நான் இப்ப சொன்னேன், அவங்க வந்து தனிமையில இருக்கும்போது அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டதையும் சோகமாக இருந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருந்த சூழ்நிலையிலையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் படிக்கிறாங்க. படிக்கும் போது பெண்களுடைய நிலை என்னன்னா பலடியாக குழந்தை இல்லாத சூழ்நிலையில ஊர் ஜனங்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து உன்னைய நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கஷ்டப்பட்ட நிலைமையை கூட அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லி வளர்க்குறாங்க. நான் தவம் இருந்தேன், அதே மாதிரி உனக்கு வந்து தொழில் ரொம்ப முக்கியம், வினையே ஆடவருக்கு உயிர் என்பதை அந்த பாடல்கள் அதிகமாக செலுத்தி நீ படிக்கணும், நல்ல கல்வி கற்கணும், தொழிலை செய்யணும், நாங்க படிக்காததுனால நீ என்ன பட்டத்து ராஜாவாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கல்வியை சொல்றாங்க.
தன்னுடைய தொழில் எப்படி பண்ணணுங்கிறத சொல்றாங்க. நம்பிக்கைகளை ஊட்டுறாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் ஊட்டுறாங்க. நம்பிக்கைகள் ஊட்டும் போது பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த பயம் இல்லாத வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வருது. சோ இந்த மாதிரியாக நம்முடைய தாலாட்டு பாடல்கள், அதே மாதிரி தமிழை கற்றுக் கொடுக்கிறது. நான் சொன்னேன்ல, அவங்க வந்து மோனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழை எப்படி கற்றுக் கொடுக்காங்க தாலாட்டு பாட்டுனா, கொச்சியிலே கூடாரம் உங்கள கொத்தமல்லி வியாபாரம், கொத்தமல்லி விற்ற உடனே கொலுசு செய்வாராம் உங்கள் அப்பா, புதுசா நிலம் வாங்கி பூவரசம் உண்டு பண்ணி அதிலே விழுதும் வாழ வந்த பாலகனோ என்று மோனை வந்து அதுல என்ன செஞ்சிருக்கு, அவங்களுடைய பாடல்கள். அதே மாதிரி இயைபு எப்படி இருக்கு பாருங்க. கண்ணே நீ சவுக்க பிலாமரம், என் தங்கத்தால் பூமரம், என்னையா நீ கருத்த பிடிமரம், என்னையா நீ பந்தடிக்கும் நந்தவனம். அந்த இயைபு தொடை அழகாக வந்திருக்குது, அணிநயம் வந்திருக்குது, வர்ணனை வந்திருக்குது. நல்ல பிள்ளைங்களை வந்து கொய்யா பழமோ நீ கண்ணே கொஞ்சம் வந்த ரஞ்சிதமோ, வாழைப்பழமோ நீ வைகாசி மாம்பழமோ அப்படின்னு நிறைய உருவகத்தை அமைச்சு பாடியிருக்கிறாங்க. வர்ணனை வச்சு பாடியிருக்காங்க. கண்ணான கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு, பொன்னான பொண்ணே பூமணியே கண்ணுரங்கு. இதெல்லாம் அவங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, அவங்களுக்கா தன்னால உணர்வு கிடைக்கப்பட்டது. அது அவங்க அழுதாலும் பிள்ளைங்க அழுதாலும் என்ன மாதிரி கற்பனை நயத்தோட பாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல வந்து இருக்குது. அதே மாதிரி வழக்கு சொற்கள், அந்த காலத்துல எப்படி எல்லாம் வட்டாரத்துல வழக்கு சொற்கள் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்ப தெற்கு அப்படின்னு சொல்றத அவங்க தெற்கு அப்படின்னு சொல்றாங்க, வைரம் அப்படின்னு சொல்றத வைரம் அப்படின்னு சொல்றாங்க, நில் அப்படின்னு நிக்கிறது, நிற்பது அப்படின்னு சொல்றது நிக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் அப்படின்னா வாழை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெற்றவன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பெத்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி காற்று அப்படிங்கறத காத்துன்னு சொல்றாங்க. இப்படி வழக்கு சொற்களும் இந்த தாலாட்டு பாடல்கள்ல நிறைய காணப்படுது. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன வந்து குழந்தைகளுக்காக நம்ம வந்து நிறைய புராணங்களை சொல்லி கொடுக்கறதும் வைக்கிறதும் எல்லாம் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து நிறைய சூழ்நிலைகள்ல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தாய்மார்கள், நம்ம வரக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்ம இப்படியே இருக்க போறது இல்ல, இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நல்ல முறையில வளர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதுல வந்து எந்த விதமான ஐயமும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாணவ பருவத்தை எப்படி பாத்தீங்க, இப்ப வந்து குழந்தை பருவத்துல பாத்துட்டோம் பிள்ளைங்க எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க, இப்ப எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாமே வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே தெரியறது இல்ல. அவங்களை எதிர்நீச்சல் போடுற அளவுக்கு நம்ம அவங்கள வளர்க்கறதும் இல்ல. பிள்ளைங்களை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இது மூலமாக நீங்க கற்றுக்கொண்டீங்க என்றால் கண்டிப்பாக நலமாக இருக்கும். பாத்தீங்கன்னா மாணவ பருவத்துல எப்படிலாம் இருக்கு அப்படின்னா ஒழுக்கம் அந்த காலத்துல வந்து எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது, சங்க காலம் முதல் நம்ம காலங்கள் வரைக்குமே. இப்ப நவீன உலகம் அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு, அர்ப்பணிப்பு இது எல்லாமே மாணவ பருவத்துல வந்து காணப்பட்டிருக்கு. என்னெல்லாம் இருந்திருக்குன்னா ஒழுக்கம் கண்டிப்பாக இருந்திருக்குது, கல்வி அந்த ஒழுக்கத்தை வச்சு அவங்க கல்வியை கற்றிருக்காங்க. அப்புறம் வந்து என்னன்னா விளையாட்டுகள்ல நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு விளையாடவும் கற்றிருக்காங்க. அடுத்தது வந்து அர்ப்பணிப்பும் அவங்க கிட்ட வந்து நிறையவே விஷயங்கள் நடந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த புதிய உலகத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ஒழுக்கமின்மை நம்ம நிறைய விஷயங்கள்ல பாக்குறோம். கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், ஒழுக்கத்தோட தான் வளர்க்குறோம். ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளையும் மீறி சில செயல்பாடுகள் நடக்கும் போதுதான் இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். நம்ம கிளாஸ் நம்ம வந்து வகுப்பறையிலேயே நிறைய மாணவர்களை நம்ம பார்க்கதான் செய்யறோம். எல்லா மாணவர்களும் இப்போ உள்ள சூழ்நிலையில எப்படி இருக்காங்க, நாங்கெல்லாம் வந்து 1999 நாங்க வந்து நான்லாம் கல்லூரிக்கு படி எடுத்து வச்சாச்சு. அந்த வருடத்துல உள்ள மாணவர்கள் பார்க்கும்போது வழியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நாங்களே காண்றோம். இந்த பசங்க வந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் இல்ல, அப்புறம் வந்து ஒரு எந்திர கல்விதான் அவங்க கிட்ட இருக்குது. கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளாம் இன்ட்ரெஸ்டா படிச்சிருப்போம், ரொம்ப ஆர்வமாக நம்ம கல்விகளை கற்றுக்கொண்டிருப்போம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து அந்த மாதிரியாக இல்லாம அது ஒரு இயந்திர கல்வியாக அவங்க வந்து கற்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இணைய விளையாட்டுல அதிகமாக அவங்களுடைய எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அர்ப்பணிப்பு தன்மை இல்லாம போட்டி மனப்பான்மை தான் அதிகமா உருவாது.
பிள்ளைங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா பெற்றோர்களுக்கு இந்த போட்டி மனப்பான்மைங்கிறது வந்து அதிகமாக பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு மனைவி ஒரு மார்க் எடுத்திருந்தா அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு நம்ம இப்ப என்னுடைய பொண்ணுட்டே நான் கேட்பேன், அவ என்ன மார்க் எடுத்திருக்கா, இவன் என்ன மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பிள்ளைங்களும் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ அப்போ நம்ம வந்து இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மை தான் இப்போ வந்து உருவாயிட்டு இருக்கு. அந்த அர்ப்பணிப்பு தன்மை வந்து மாறி போய் போட்டி மனப்பான்மை இப்ப புதிய உலகத்தில் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா, மாணவர்கள்ல நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது மாணவர்கள் கிட்ட இருந்து நம்ம இத வந்து என்ன செய்யணும்னா விலக்கி விட்டு பழைய விஷயங்கள் நிறைய நம்ம பேச ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பாக மாணவர்கள் இத வந்து பெரிய லெவலுக்கு எடுத்து சென்று ஒரு மாற்றம் உருவாகும் என்பதுல சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இந்த டிஜிட்டல் உலகத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் கூட அவங்க வந்து அந்த கைபேசியிலையும் அந்த இணைய விளையாட்டுகளையும் தான் சிறைப்படுத்தி இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னா பழைய விஷயங்களை நிறைய நம்ம கற்றுக்கொண்டு அவங்களுக்கு சொல்லும் போது நிறைய அவங்களுக்கு புரிதல் உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ற விதமாக சொல்லி நிறைய எடுத்துக்காட்டுகளோட பேசும்போது வகுப்பறையிலேயே அது நம்மளுக்குதான் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் வந்து இந்த பதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேராசிரியர் பதவி, ஆசிரியர் பதவி எல்லாம். ஏன்னா வீட்டுல இருக்கிறத விட நம்ம கையில தான் அவங்க பெற்றோர்கள் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்ம அதை மிகப்பெரிய பலமாக எடுத்துக்கொண்டு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு இந்த பிள்ளைங்களை நம்ம என்ன செய்யணும்னா எதிர்நோக்கணும் என்றால் நிறைய மாற்றங்களை நம்மளே உருவாக்கி காட்டலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புதிய பிள்ளைங்க இயற்கையோட வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒன்றி இருக்க மாட்டேங்கிறாங்க, தெருக்கள்ல போய் ஓடி விளையாட மாட்டேங்கிறாங்க, அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டவங்களோட இருக்கு. அப்படி இந்த புதிய முழக்கம் வந்து என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட முழக்கம் கண்டிப்பாக கழிய வேண்டும். பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பழைய காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்தாலோ அல்லது ஒரு கார் வந்தாலோ அந்த தெருக்கள்ல வந்தாலும் பிள்ளைங்க எல்லாரும் ஓடி வருவாங்க யாருன்னு பாக்குறதுக்காக. அப்புறம் அந்த வண்டி பின்னாடியே ஓடி பாப்பாங்க பிள்ளைங்க. நம்ம காலத்துல எல்லாம் ஒரு பிள்ளைங்க அப்படி ஓடுவாங்க. தெருக்கள்ல போய் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல நிறைய இந்த கோலிக்கா விளையாட்டு, இந்த பம்பர விளையாட்டு, இது எல்லாத்தையும் பிள்ளைங்க விளையாடும் போது உடலில் உள்ள வளர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து நல்ல ஒரு தெம்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல. ஆனா சுமையா சொல்லியிருக்காரு பாரதியார், ஓடி விளையாடு பாப்பாடு. ஆனா நம்ம இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றோர்களே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அதனால பிள்ளைங்களை வந்து எல்லாருக்கூடையும் பழகி ஓடி ஆடுறதுக்கு உண்டான வழி வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்தோம் என்றால் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கலாம் என்று நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கலாம். அது வந்து நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொட்ட பிள்ளைங்க மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க, செடி கொடியோட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து அவங்க கிட்ட வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல ஒழுக்கத்துல என்னன்னா நற்றினை 172வது பாடல்ல அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. விளையாடு ஆயமோடு வெண்மலர் அழுத்தி மரந்தனம் துறந்த பால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு தாய் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு குழந்தை ஒரு பிள்ளைய ஒழுக்கத்தோட வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாடல்ல அதாவது மண் வீடு கட்டி இந்த மண்ணில வச்சு இப்படி கிச்சு கிச்சு தாமரை விளையாடுவோம் சின்ன பிள்ளையில. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முத்தை வந்து ஒழிச்சு வச்சு விளையாடுனா அதை கண்டுபிடிக்கணும். விளையாடும் போது அந்த முத்து வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னு சொன்னா மறந்து போய் அதை வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த முத்து வந்து என்ன செய்யுதுன்னா புன்னை மரம் அதுல உள்ள முத்து முளைச்சு பெருசா செடி வருது. வரும்போது அந்த வேல் பற்றி வரும்போது அதுல வந்து தனக்கு குடிக்கக்கூடிய பால்கள் தனக்கு குடிக்கக்கூடிய நீரை எல்லாத்தையும் அந்த செடிக்கு வளர்த்து அழகாக அது வந்து வளர்த்து ஒரு சகோதரனை போல வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அவ வந்து லாஸ்ட் வந்து ஒரு காதலனை சந்திக்கிறதுக்காக அந்த மரநிழலுக்கு காதலன் அந்த மரநிழலுக்கு கூப்பிடுவான் மரத்து அடியில வர்றதுக்கு. அவ சொல்லுவா, நான் வந்து ஒரு சகோதரனை போல அந்த மரத்தை நான் வளர்த்தேன், அவன் முன்னாடி என்னைய வந்து பேசுறதுக்கு நீ கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேள்வி கேட்கிற மாதிரி பாடல் வந்து நற்றினை பாடல் அமையும். எந்த அளவுக்கு வந்து பாத்துக்கோங்க அந்த பிள்ளைங்க வந்து ஒரு இயற்கையை மரத்தையே தன்னுடைய சகோதர சகோதரியாக நினைச்சு பார்த்து அந்த இடத்துல ஒரு நம்ம கூடாது அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை வந்து இந்த குடும்பம் வளர்த்து ஒரு பய உணர்வுகளை வந்து பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களை நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது.
கண்டுபிடிக்க முடியல. நேருக்கு நேராவே பார்க்கிறோம். நம்மளுக்கு நேராவே நிறைய பிள்ளைங்க காதலனோட அவங்க வந்து உடம்போட உடம்ப ஒட்டி அவங்க வந்து நிக்கிற இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சோ இந்த மாதிரியாக ஒரு பய உணர்வு இல்லாம ஒரு குடும்பத்துல ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை வளரும் போது திரும்ப திரும்ப பிரச்சனைகள் உருவாகி சமுதாய சீர்கெடுத்து தான் போகுமே தவிர நம்ம இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அவங்க கண்டிப்பாக ஒரு வேர் கொடுக்கும் கனியாக தான் இந்த உலகத்துல மாறுவாங்க தவிர மற்றபடி வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான தீமையான செயல்களுக்கு அவங்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த பண்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு காலம் மறக்க கூடாது அப்படிங்கிறதுதான். அதே மாதிரி தோழியோட அவங்க விளையாடும் போது அவங்க வந்து அந்த அழகா அந்த விளையாட்டுகளை வந்து என்ன செய்யறாங்க, பகிர்ந்து விளையாடுறாங்க. நிறைய பேச்சுக்கள், நிறைய மனப்பாடங்கள், நிறைய வந்து படிக்கிறக்கூடிய ஒரு நினைவு இது இது எல்லாமே அந்த காலத்துல வந்து உள்ள விளையாட்டுகள் எல்லாமே அப்படி இருக்குது. அதான் கல்வியை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவைய சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு அறத்தை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் அறம். அறம்னா எனது ஒழுக்கம். ஒழுக்கத்தை வச்சு நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை கற்றுக்கொள்வதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு பேர் அடைதல். அதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய தலையாய நோக்கம். அறத்தை சம்பாதிச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா கல்வியை ஒழுக்கத்தை சம்பாதிக்கலாம். அந்த ஒழுக்கம் கல்வியின் மூலமாக சம்பாத்தியத்தின் மூலமாக நம்ம இன்பமாக வாழலாம். இன்பமாக வாழ்ந்தோம் என்றால் நம்ம கடைசியில வீடு பேர் அடைகிறோம். அழகாக அறம், பொருள், இன்பம். அறத்தை சம்பாதிங்க, அறத்தை வச்சு படிச்சு என்ன செய்யுங்க, பொருளை சம்பாதிங்க, பொருளை சம்பாதிச்சு அதை வச்சு இன்பமாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய எல்லா இலக்கியங்களுமே சொல்லுது. சங்க இலக்கியமும் சொல்லுது, சங்க மருவிக்கால இலக்கியம், பக்தி இலக்கியங்கள், இப்போ உள்ள உரைநடை இலக்கியங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பண்பாடுகளை தான் வலியுறுத்துது. ஆனா அது ஒழுங்காக நம்மளுடைய குழந்தைகளுக்கு போய் சென்று அடைவது இல்லை. நம்மளுடைய பாடத்திட்டங்களும் அதற்கேற்ற மாதிரியாக அமைந்து ஒவ்வொருத்தரும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உணர்ச்சியை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அதே மாதிரியாக அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இந்த புறநானூற்றுல சொல்லுவாங்க, உச்சொழி உதவி 83வது பாடல் கல்வியுடைய வல்லுநர்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உச்சொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. உங்களுடைய கற்றல் எப்படி இருக்கணுமா, மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியாக. ஆசிரியரையே பிள்ளைங்க இப்ப மதிக்கிறது இல்ல. ஆசிரியர் ஒரு பேருந்துல பயணம் பண்ணாலே பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா முறையில நின்று உட்காந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களால என்ன செய்ய முடியாது, அலைபேசியை பார்க்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நின்றுட்டு இருந்துட்டு அவங்க நின்னா இவங்களுக்கு இடம் கொடுத்தா நம்ம நிக்க வேண்டியது வருமே, அப்ப நம்மளுடைய நேரம் வந்து பாழ் போகி விடுமே. மனநிலைமைதான் நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு இருந்து கொண்டிருக்குது. அது எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் நம்மளுடைய இலக்கியங்கள் நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதை திரும்ப அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது அந்த பிள்ளைங்களை அதான் பாருங்க, கற்றல் நன்றே என்ற அழகா கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு நம்மள்ட்ட வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற நம்ம செயல்பாடுகளை வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த மாதிரியான பழைய புதிய நிகழ்வுகள்ல இருந்து நம்ம பிள்ளைங்க வந்து என்ன செய்யலாம், இந்த இயந்திரமயமான கல்வியில இருந்து அவங்க மாறலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போட்டி மனப்பான்மையில இருந்து அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு அவங்க மாறலாம். அப்புறம் வந்து இந்த விளையாட்டு இணையதள விளையாட்டுல இருந்து அவங்க இந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அதுல இருந்து பிள்ளைங்க மாறலாம். இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எல்லாருடைய மனசுலயும் கண்டிப்பா தோன்றக்கூடிய ஒன்றுதான். ஆனால் மாற்றம் ஒன்றே நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக என்ன செய்யும்னா மாற்றும். நம்ம சொல்லிக் கொடுக்கிற விதத்திலையும் நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய விதத்திலையும் தான் நம்ம குழந்தையும் இப்ப நம்மளே பாருங்க, நம்ம எப்படி நம்ம பெற்றோர்கள் வளர்த்ததுனால நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பண்பாட்டை விட்டு விலகாம நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இப்ப வந்து அந்த பண்பாட்டை நம்ம பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்காததுனாலதான் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். நம்ம செல்போனை பார்த்து மயங்கி கொண்டு இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்களும் அதற்கு வழிவகுத்து கொண்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிறது தோணும். அதனால பண்பாட்டை வளர்த்து பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றி கொள்றதுல வந்து நம்ம ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இளமை பருவம். நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு 2 பாயிண்ட் தான். இளமை பருவத்துல என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைங்க வந்து இளமை பருவத்துல காதல், அந்த காலத்துல வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா காதல், வீரம், அடுத்தது வந்து அவங்க அந்த இளைஞர்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னா காதலையும் இருந்திருக்காங்க, வீரமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா
வாசிப்பதிலையும் அவங்க புத்தகத்திலையும் நிறைய நடைமுறைகளையும் கலாச்சாரத்தையும் கற்று உணர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, காதல் அப்படிங்கிறது எல்லாமே அந்த காலத்து காதல்ங்கிறது ஒரு உண்மையான காதலாக இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குறுந்தொகையில 40வது பாடல் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அது ஒரு சினிமா பாடலா இருந்துச்சு. யாயும் நியாயும் யாரோ கியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பயனீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்க. நீயும் நானும் யாருன்னே தெரியாது, உன் தந்தை என் தந்தை யாருன்னே தெரியாது. ஆனாலும் மழை நீர் எப்படி உள்ள வந்து அந்த செம்மண்ணுல கலந்து அது பிரிக்க முடியாத தன்மையாகுதோ, அதற்கு போல உன்னை பிரிக்க முடியாத அன்புக்கு நம்ம பாத்திரவானாக மாறிவிட்டோம் என்று அழகாக சொல்றேன். சோ அப்படிப்பட்ட இந்த இது அன்புதான் வந்து உண்மையான அன்பு அப்படிங்கிறது யாருமே அதை வந்து உணரல. அப்படி உணராத போதுதான் இந்த பிரச்சனைகளே நம்மளுக்கு வருது. இந்த பிள்ளைங்க வந்து காதலும் ஒரு காமம் எல்லா பிள்ளைங்களும் நம்மளுடைய உணர்வுகளை வந்து மதிக்கணும், நம்மளுடைய உடல் வந்து நம்மளுக்கு வந்து பரிசுத்தமானது அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறத இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் நினைக்கிறது இல்ல. அவங்க வாழ்க்கை இஷ்டத்துக்கு நான்லாம் நிறைய பேர் வெயில பயணம் செஞ்சிருக்கிறேன், பேருந்துல பயணம் செஞ்சிருக்கிறேன், வெளியில போறோம், நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். எல்லா பிள்ளைங்களும் வந்து எப்படி எல்லாம் அவங்களுடைய நடைமுறைகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் நம்ம ஒழுங்கா இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, சீதை வந்து கோட்டை விட்டு தாண்டினா அதனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீதை வந்து லக்ஷ்மணன் பேச்சை கேட்டுட்டு தனக்கு ஒரு கோடை அவ போட்டிருந்தா அப்படின்னா, ராமனை வந்து அந்த மானை பிடிக்கிறதுக்காக லக்ஷ்மணன் போன போதிலும் ராமன் தான் போகணும்னு சொல்லி அவ அடம் பிடிச்சு என்ன செஞ்சா, அந்த மான் வந்து ரொம்ப ஒரு வியப்பான மான். அந்த மான் வியப்பான இப்படி ஒரு மான் உருவாக்கணும் இருக்கும் அப்படிங்கிறத அவளுக்கு அது தெரிஞ்சுதோ தெரியலையோ தெரியாது. ஆனா இந்த மான் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக அவ சொல்லும் போது அவ சொந்த அந்த லக்ஷ்மணனையே அவன் என்ன செய்யலன்னா நம்பவில்லை. அவனையே தவறுதலாக பேசி அவ மட்டும் தனக்குள்ள ஒரு கோடு போட்டிருந்தாள் என்றால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரிதான் இப்ப உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களும் சரி ஆண்களும் சரி தனக்கென்று ஒரு கோடை போட்டுக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வகுத்து கொண்டால் மட்டும்தான் எல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் எல்லா வன்முறையாளர்களும் வளரதான் வந்துகிட்டேதான் இருக்காங்க. ராவணன்ல தொடங்கி அந்த காலத்துல எல்லா வேதத்திலையும் சரி எல்லா இடங்களையும் சரி இந்த வன்முறையாளர்கள் நிறைய நடமாடிட்டு தான் இருக்காங்க, இருந்துட்டுதான் இருந்திருக்காங்க, இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நம்ம வந்து குறை சொல்லி அவங்களை குற்றம் சொல்லி ஐயோ இப்படி இருக்காங்க அவங்க தண்டனை கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம நின்று நம்ம நடக்க முடியாத காலத்தை தாண்டி போயிட்டோம். அவங்கள நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, என்னதான் கத்துனாலும் என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் நாம் நமக்குள் ஒரு கோடு போட்டால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வாலிப பெண்ணோ ஒரு வாலிப பையனோ தனக்குள் ஒரு கோடு போட்டு நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வகுத்து கொண்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்னா வாழ்க்கையில அவங்க பெரிய மாற்றத்தை கொண்டு முடியும். அவங்க அந்த கோட்டை மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம். அந்த குடும்பத்துக்கே அந்த ராமனுக்கே ஒரு பெரிய போராட்டமே வந்து முடிந்தது இல்லையா? அந்த இதெல்லாம் நம்ம வந்து நிறைய நிகழ்வுகளை நம்ம சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க, மணிமேகலையை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய சீவக சிந்தாமணியை எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் யார் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, அந்த வாழ்ந்தனால அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, கடைசியாக அவங்க நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அழகாக தெளிவாக உணர்த்திக்கிட்டே வருவாங்க. அப்படிப்பட்ட உணர்த்தலை நம்ம வந்து மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றம் நிகழும். நானே நிறைய பிள்ளைங்களை வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களை நிறைய பிள்ளைங்களை மாற்றிருக்கிறோம். இப்ப வரைக்கும் அவங்க நன்றி உணர்வோடு இருந்து குடும்பத்தையும் அவங்க நடத்தி கொண்டு பிள்ளை செல்வங்களோடு அவங்க நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வாளர்களும் இதை கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விஷயமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த காமம் பெயரும், வன்முறை இருக்காது. அந்த சமூக வலைதளங்கள் மீது நிறைய நாட்டங்கள் வந்து நம்மளே அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது அதை வளர்ச்சி செய்யும். அதை நாம தான் கட்டுப்பாடோட கொண்டு வந்து நிகழ்த்தணும். அதே மாதிரி இப்படி இருந்தோம்னா இந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு பழைய காலத்துக்கு நம்ம போயிரும். அந்த காலத்துல உள்ள அந்த காதல்னா என்ன, உண்மை காதல் என்ன அப்படிங்கிறத நம்ம அழகா பார்த்தோம்.
அதே மாதிரி வீரம் எப்படி இருந்துச்சு, புறநானூறுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீரம். சோ இதை எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுடைய மாற்றத்தை உருவாக்கும் போது, மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம அதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க தன்னோட ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவரும் உணர்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஜெயமாக மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லற வாழ்க்கை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இல்லற வாழ்க்கை, விருந்தோம்பல் பண்பு, கூட்டு குடும்பம், உழைப்பு இதெல்லாம் அந்த காலத்துல குடும்ப வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்திர வாழ்க்கை தான், சுயநலமா இருக்கிறாங்க, தனி குடும்பமா தான் இருக்காங்க. உழைப்போடு அவங்களுடைய சோம்பல்தனம் அதிகமாக நிறைவேற்றி கொண்டிருக்குது. இதனாலதான் நிறைய வீட்டுல வந்து பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. சோ அந்த காலத்துல இல்லற வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அழகாக நம்ம ஒரு பாடலை பார்க்கலாம். நம்மளுடைய குறுந்தொகை பாடல் 167ல முழித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலா கொடியி குவளை உண்கண் குய்ப்புகை கமழ நான் துழந்தத்த தீம்புழிப்பாக இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மிகழ்ந்தன்று உண்ணுதல் முகனே அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன செயலுடைய உண்மையான காதலுடைய அர்த்தத்தை பற்றி ஒரு பெரிய ரகசியமே என்ன செஞ்சிருக்குன்னா அதுல ஒளிஞ்சிருக்குது. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை நம் பிள்ளை வந்து செல்லமாக வளர்ந்து என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி மறைமுகமாக செல்லி தாயோட பார்க்கும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கே இப்போ வந்து உணர்வு பூர்வமாக இருக்குது. அந்த குழந்தை வந்து என்ன செய்யறா, ஒரு மோர் குழம்பு வைக்கிறா, அவளுடைய கண்ணுல அந்த நல்ல மெல்லிய விரல் காந்தல், அந்த கை எப்படி வந்து காந்தல் மெல் விரலாக இருக்குது. ஏன்னா தாய்க்கு தெரியும் அந்த விரல் எப்படின்னு. அழகாக பிசைந்து அதை கடைந்து அதை மோராக்கி அதை தாழ்சம் செய்து கை தீட்டுற கண்கள் அந்த புகைப்பட்டு அதை தொடச்சி தன்னுடைய சேலையில தொடச்சி, ஏன் சேலையில துடைக்கணும், அவசர அவசரமாக செஞ்சு யாருக்கு கொடுக்கணும், தன்னுடைய கணவன். கடைசியாக கணவன் வந்து அவன் நெற்றியை அப்படியே கீழே குனிந்தவன் அப்படியே தொறுக்கிட்டு அப்படி பாக்குற பார்வையிலேயே அந்த உணர்வு வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இதுல வந்து நமக்கு புலவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் வந்து ஒவ்வொருத்தரும் இல்லற வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ரகசியம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். திருமணமான பிள்ளைங்க எல்லாமே உணரக்கூடிய இந்த ஒரு விஷயம். நாம வந்து என்ன செய்யறோம், பிள்ளைங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கறது கிடையாது, யூடியூப்ல இருந்து பாத்துக்கோங்க அப்படி இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சமையல் முக்கியம் அப்படிங்கறது இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்காததுனால. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கமாக நான் முடிக்கிறேன், நேரம் காலம் போய்கிட்டே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா மாமியார் மறுவீட்டு பலகாரம்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் என்ன எப்படி தெரியும்னு தெரியல. மறுவீட்டு பலகாரம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா அம்மா சொல்லி வளர்ப்பாங்களாம், வைப்பாங்களாம். அம்மா உனக்கு நான் முறுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறி விலங்கா, அதாவது பாசி பயிரோட நெய் கலந்து அதை வந்து வச்சிருப்பாங்க, வெள்ளத்தோட கலந்து அந்த பொறி விலங்கான்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு அது தெரியும். அந்த இதை வச்சிருப்பாங்க. இப்ப பொறிகடலை வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி வச்சுக்கோங்க அந்த பொறி விலங்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது அதிரசம். இந்த அந்த காலத்துல வந்து பலகாரம் மறுவீட்டு பலகாரத்துல உண்டு. இதை எதுக்கு பெற்றாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் இது தெரியுமா தெரியாதா தெரியாது. ஆனா நான் அறிந்த தகவல்களை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய அம்மா என்னுடைய காலத்துல எனக்கு சொல்லி கொடுத்த தகவல்கள் தான் இந்த விஷயம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மறுவீட்டு பலகாரத்துல ஃபர்ஸ்ட் முறுக்கு வைக்கும் போது அம்மா முறுக்கு வச்சிருக்கேன்னு தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுமா ஏமா என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வீட்டுக்கு போகும்போது இந்த சூழ்நிலையை விட்டு மறு சூழ்நிலைக்கு நீ போற, அந்த சூழ்நிலையில அவங்க யாரெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. அவங்களுடைய பார்வைகள் உனக்கு உன்னை பார்க்கும்போது ஒரு முறுக்கான பார்வைதான் அவங்க பார்ப்பாங்க. அந்த பார்வைக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ எப்படி இருக்க என்ன செய்யற அப்படின்னு சொல்லி உன்னைய பாக்குற பார்வை ஒரு முறுக்காத்தான் இருக்கும். நீ அதுக்கு என்ன செய்யாத, அத கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து என்னன்னா பொறி விலங்கா வச்சுட்டு பொறி விலங்கா அப்ப அந்த பொண்ணு கேட்கிறா எதனால அப்படின்னு கேட்கும்போது அந்த பார்வைக்கு நீ விடை காண வேண்டும் என்று நீ என்ன செய்யாத தெரியாத. அவங்க பார்க்கிற பார்வை நம்மளுக்கு பொருள் விளங்காது. அவங்க எதுக்கு பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்கிற அர்த்தத்தை நீ கண்டுபிடிக்க போனா உனக்குதான் என்ன செய்யணும்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால அவங்க பாக்குற பொருள் இன்னைக்கு வரைக்கும் அது விளங்காது. அதனால நீ அந்த இதை புரிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பொறி விலங்கா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த முறுக்கான பார்வையும் அவங்க பாக்குற பார்வைக்கு பொருள் விளங்காத தன்மையையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்விட்டால் உன்னுடைய இல்லற வாழ்க்கை அதிரசம் போல் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு தத்துவத்தை வந்து சொல்லிதான் அந்த மறுவீட்டு பலகாரத்தை வச்சிருப்பாங்க.
சோ இப்படிப்பட்ட இத வந்து இப்ப நம்ம யாரு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு? இந்த மாதிரி எதுவுமே சொல்லிக் கொடுக்காத தன்மையினாலதான் புகுந்த வீட்டுல போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளுடைய பெண்கள் வந்து தள்ளப்பட்டு கொண்டு நிறைய கஷ்டங்களையும் சீரழிவுகளையும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எடுத்த உடனே வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வருது. இதெல்லாம் நம்மளுடைய தாய்மாரை நம்ம முன்னோர்கள் பழகின பழக்கம். இந்த முள்ளைகள் பிசைந்த கால்கள் மெல்விரலை பாருங்க, என்ன அழகா ஒரு ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய விஷயம். அதை வைத்து அவன் நல்லா இருக்குன்னு சொல்றத அவ உணர்வுபூர்வமாக உணர்ந்த விஷயத்த அழகாக சொல்ல வேண்டியதா இந்த சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய இருக்குது. சோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா, பிள்ளைங்களுக்கு நீங்க நான் கற்றுக் கொடுங்க. நம்மளுக்கு கொடுக்கறது பெரிய ஆயுதம். பிள்ளைங்க நம்மளுக்கு கிட்ட நம்ம வந்தது பெரிய விஷயம். அதுல நம்ம இத வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல ஒரு தகவல்களை பிள்ளைங்களுக்கு நம்ம வழங்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியாக குடும்ப வாழ்க்கையில இருந்து அடுத்ததாக முதியவர்களோட முடிச்சிடுறேன். முதியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முதியவர்கள் நம்மளுக்கு மரியாதைக்குரியவர்கள், அனுபவத்துல உள்ளவங்க. அவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யறது இல்லைன்னா இந்த காலத்துல அவங்கள சப்போர்ட் பண்றதே இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசிராந்தையார் வந்து அவருடைய நரை முடிய வந்து எல்லாரும் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு நரைக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிசிராந்தையார் வந்து கேட்கும்போது எல்லாருமே ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 191 பாடல்களை நீங்க கவனிக்கும் போது பார்த்தா எனக்கு வந்து நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல அரசாண்ட, நல்ல அரசன், எந்த இதுவும் செய்யாத ஊர் மக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்ததுனாலதான் என்னுடைய சில இதெல்லாம் இது பண்ணனா எனக்கு என்ன செய்யல, முடி நரைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த வயதான பொழுதுல முடி நரைக்காததுக்கு அப்ப எந்த அளவு இவரை வந்து அந்த குடும்பம் மதிச்சிருக்கும், அந்த பிள்ளைங்க அந்த ஊர் மக்கள் மதிச்சிருப்பாங்க, அந்த அரசன் வந்து இவருடைய திறமையை எப்படி மதிச்சிருந்தா அவர் இப்படி ஒரு பாடலை வந்து நம்ம முன்னாடி பாடியிருப்பாரு சங்க இலக்கியத்துல. சோ இப்படி முதியவர்கள் இருக்கக்கூடிய நம்ம பாதுகாப்பாக உணருமே தவிர, அவங்க இருந்தா நம்மளுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்று நினைப்பதை தவிர, அவங்க இருந்தா தொந்தரவு என்று நினைத்த முதியோர் இல்லத்துக்கு அவர்களை அழைத்து சென்று விட்டு சென்றவர்கள் தான் இன்னைக்கு அதிக பேர் இருக்கிறாங்க. தயவு கூர்ந்து அவங்க நம்ம பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு நீங்க வைத்து அவங்க சின்ன வயசா மாறுவாங்க, அவ்வளவுதான். அதை நம்ம உணர்ந்து கொண்டு செயல்பட்டு அவங்களுக்கு சில பணிவிடைகள் பார்க்கும் பொழுது சந்தோஷம் வேற என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தான் நம்ம உலகத்தை நோக்கி நடைப்பயணம் போகணும். அதனால ஆதியில இருந்து குழந்தை பருவத்திலிருந்து முதியவர்கள் வரை நாம் பழைய விஷயங்களை கடைபிடித்து புதிய இந்த நவீன உலகத்துல பிள்ளைங்களை வந்து வழிகள்ல இருந்து விலக்கி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். நீங்களும் இந்த ஆவலை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் உங்கள் முன்னாடியாக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நான் வழங்கியிருக்கிறேன். இது அனைவருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குழந்தை பருவத்திலிருந்து முதியவர்கள் வரை நம்ம காக்கப்பட வேண்டியவர்கள், வளர்க்கப்பட வேண்டியவர்கள், சந்தோஷப்பட வேண்டியவர்கள், அவர்களை வைத்து நாம் அழகு பார்க்க வேண்டியவர்கள். அவர்களை கைவிட்டு விடாதீர்கள், அவர்களை தவறான வழிகள்ல கொண்டு போயிடாதீங்க. நவீன உலகத்துல அவங்களை பிரித்து எடுத்து பழையவற்றை புகுற்றி நம்ம வந்து மீட்க முடியாதுதான். ஆனாலும் பழையவற்றினை புகுத்தி புதிய சில தீமையான விஷயங்களை நம்ம கலைந்து போட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னை அழைத்தமைக்காக சேலம் தமிழ்ச்சங்கம் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் இங்கே திரும்பி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், அருமையான உரை. உள்ளதை உள்ள போல் காட்டும் கால கண்ணாடி போல இருந்துச்சு மேடம். நம்ம வாழ்ந்த காலம் ரொம்ப பழைய காலம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அது அப்படியே கால கண்ணாடி போல எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் இந்த உரை வந்து பிடிச்சிருக்கும் நம்புறோம். மேடத்திடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஒரு 5 நிமிடம், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஏதாவது கேள்விகள் இருப்பின் ஒரு 5 நிமிடம் கேள்விகளுக்காக. கேள்வி கேட்க நினைப்பவர்கள் இல்லை கருத்துக்களை பகிர நினைப்பவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். ஐயா வணக்கம். எல்லாருமே சாட் பாக்ஸ்லயே 1/2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காங்க.
அருமையான உரை, இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான உரை அப்படின்னு. ரொம்ப ஒரு டிசிப்ளினா எப்படி குழந்தைங்களை வளர்க்குதுங்கிறத மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இன்று 4வது நாள். 4 நாட்களுமே மிகவும் ஒரு அழகான உரைகள் ஒவ்வொரு நாளுமே நம்ம கேட்டோம். அதுல இன்னைக்கும் எந்த குறையும் இல்லாம மிக அழகா மேடம் 1 மணி நேரம் நம்மளுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நிகழ்வு முடிஞ்சும் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்மிஷன் டைம் ரொம்ப ஒரு பீக்கான டைம்லயே எங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வை ரெடி பண்ணி சாயங்கால நேரத்துல கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு, பயனுள்ள கருத்துக்களா இருக்கு. நேற்றுலாம் நம்ம பொன் கதிரேசன் சார் நான் ஒரு 10-15 பக்கம் நோட்ஸ் எடுத்தேனே சொன்னாரு. அந்த அளவு 100 பேர் 110 பேர் குறையாம இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க மேடம். நாளைக்கு இறுதி நாள். நாளைக்கு நிகழ்வு முடிஞ்சு சரியா 8:05க்கு நம்ம குழுவிலேயே எல்லாத்துக்குமே சான்றிதழ் பகிரப்படும். எல்லாரும் அவங்களுடைய சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கொஞ்சமும் கூட நம்ம கால தாமதம் பண்ண மாட்டோம். நம்மளுடைய சங்கத்துல என்னைக்கு நிகழ்வு முடியுதோ அன்னைக்கே சான்றிதழ் வழங்கப்படும். நன்றி. இந்த நிகழ்வுக்கு நன்றியுரை வாசிக்க வருமாறு நம் சங்கத்தின் செயலாளர் திருமிகு முருகவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம் மகிழம் தமிழ்ச் சங்கம் மற்றும் லண்டன் வெற்றி நடை இணைந்து நடத்தும் 5 நாட்கள் கொண்ட பன்னாட்டு கருத்தரங்கில் இன்று 4ஆம் நாள் நிகழ்வாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இன்று 4ஆம் நாள் தலைப்பாக பழையன புகுதலும் புதியன கழிதலும் என்னும் தலைப்பில் முனைவர் ஷாஜா கீதா ரஞ்சித பாக்கியம் மேடம் அவர்கள் அருமையான உரையாற்றினார்கள். மேடம் கலந்துரையாடிய அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் பயனுறு வகையிலும் இருக்கும் என்று நம்புகிறோம். 1 மணி நேர இணைப்பில் இணைந்த அனைத்து ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், நெறியாளர்கள், பட்ட ஆய்வாளர்கள், தன்னார்வர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டும், மேடம் அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ் துறை, தூய யோவான் கல்லூரி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் பணியாற்றி வருகிறார்கள். அம்மையர் பணி மேலும் மேலும் சிறப்புறவும், இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மென்மேலும் வளரவும் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொள்கிறோம். மேலும் நமது பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி கூறிக்கொண்டும், நாளை 5ஆம் நாள் நிகழ்வாக, இறுதி நாள் நிகழ்வாக அனைவரும் குழுவில் இருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். இது இருக்காப்பா வில்லேஜ். ஐயா முடிச்சிடலாங்களா? மிளகா பிடிச்சி ஹலோ சதாமையா.